ஹாய் ஹைஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னடாவில் வந்து ரிலீஸ் ஆகி தமிழில் வந்து டப்பிங் விட்டு ஒரு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து முழுக்க ராயலட்சுமி அவங்க தான் வந்து பயங்கர மாசாக வந்து செம்மையாக வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உள்ள விமர்சனம் எப்படி இருக்குது, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது முழுக்க பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பேருக்கேற்ற மாதிரி இந்த படம் இருக்குதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் என்னென்னா, நான் தான் ஜான்சி. இதுதான் இந்த படத்தோட பேர். ஜான்சினாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சதான். அப்படியே வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அதிரடி மாசான ஒரு பேரை வந்து இவங்க வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்டு அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, முதல்ல வந்து நம்ம படத்தில் உள்ள ஹீரோயினி வந்து முதல்ல வந்து ஒரு சேரியில் வந்து அப்பாவியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னா வர்ற யார் என்ன சொன்னாலும் வந்து கண்டுக்கிறாமல் ரொம்ப அப்பாவியாக வந்து அந்த சேரில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள பசங்க எல்லாத்துட்டையுமே வந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கட்டத்தில் வந்து நம்ம படத்தில் வந்து ஒரு பெரிய கார் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி டாட்டா சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. ஒரு 5-6 பேர் ரவுடிங்கெல்லாம் வருவாங்க. வந்து எங்கேயுமே நிற்காமல் ஒரு சின்ன அந்த பையன் வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பான். அந்த பையனை வந்து இடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்டு வந்து எல்லா ஆளுகளும் வந்து ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க திடீர்னு அங்கங்கே வந்து அந்த காருக்கு முன்னாடி வந்து அங்கங்கே வந்து சில ஒரு பைக் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். அங்கே நிற்கும், இங்கே நிற்கும், இங்கே நிற்கும். இவங்களும் மாறி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த கார் பக்கத்தில் ஒரு ஸ்டைலாக என்ட்ரி கொடுப்பாங்க. ஒரு ஃபேன் சட்டையை போட்டு பயங்கரமாக மாஸாக வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து ராயலட்சுமி. அப்போ தான் நமக்கு தெரியும், என்னடா இவ்வளோ அப்பாவி மாதிரி இருந்தாங்க, அப்படியே ஜான்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து கெத்தாக நிற்கிறாங்களே அப்படின்ட்டு இருக்கும். இருந்தாலும் அப்படியே நம்ம தமிழில் வந்து டப்பிங் போட்டுறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து சரியான லோக்கல் பாஷையில் வந்து அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க ஃபேஸுக்கும் அவங்க கிளாமருக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது ஒன்று சொல்லலாம். ஆனால் நடிப்பு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்போது ஒரு ஃபைட் வந்து நடக்கும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து பெரிய ஹீரோ பெரிய எல்லாமே வந்து நம்ம வந்து படம் பார்த்த ஃபைட்டை விட இந்த ஃபைட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து சும்மா அது அடி பறன்னு பறப்பாங்க. அந்தளவுக்கு இந்த ஃபைட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை மெயினாக சொல்லப்போனால் ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபைட்டுக்காண்டியே வந்து படத்தை வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு வந்து தூண்டும். சரி, அடுத்து வந்து கதை என்ன நடக்கும்னா, இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரக்ஸ்லாம் வந்து விற்பாங்க. அந்த ஆள் கூட வந்து இவங்க வந்து டீலிங் சேர்ந்துருவாங்க. சேர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க உள்ள பெரிய போலீஸு எல்லாருமே வந்து எவ்வளோ பிடிக்க முடிச்சாலும் இவங்களை வந்து பிடிக்கவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான பைக்லேயும் ஸ்பீட்லேயும் சரி அந்தளவுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கட்டத்தில் இந்த தாதாவுக்கெல்லாம் ஒரு தாதா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார். அவர் வந்து இந்த நம்ம வந்து இந்தியாவுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்ன உடனேயும் இந்த தாதாவுக்கும் நம்ம ராயலட்சுமிக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டே இந்த படத்தில் இருக்குது. அதை வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி இப்போ சொன்னோன்னா உங்களுக்கு இந்த படத்தை வந்து பார்க்க வந்து இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியில் கூட எதுலையும் போய் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. தந்தி ஒன் டிவிலே வந்து இந்த படத்தை வந்து முழுக்க விட்டுருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு தந்தி ஒன் டிவி வந்து சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து கச்சிட்டியாக வந்துடும். இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு மூவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளாமராகவும் இருப்பாங்க, வில்லத்தனத்துக்கு வில்லனாகவும் இருப்பாங்க, மாசுக்கு மாசாகவும் இருப்பாங்க. அந்தளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லாக இவங்க ஃபேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நடிக்க வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட முழுக்க ஸ்டோரி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் வீக்கெண்டில் போரடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி கூட சொல்லலாம்.